ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட இயக்குனராக இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இருக்காரு. ஒரு இயக்குனர் அரசியல்வாதியை தாண்டி ஒரு நடிகரா என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அரணையூர்ல 1966 ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு தான் அண்ணன் பிறந்திருக்காரு. அண்ணன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட சென்னைக்கு புறப்பட்டு வர்றாரு. சென்னைக்கு வந்து மணிவண்ணன், பாரதி ராஜா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே சில படங்களுக்கு வசனம் எழுதுறது, கதை எழுதுறது இந்த மாதிரி ஒரு கையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே சில வருஷங்கள் சினிமா ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1996ல பிரபு, மதுபாலா இவங்க 2 பேரையும் வச்சு பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அதுதான் இவருடைய முதல் படம். படம் நல்ல கதை அம்சத்தோட இருந்ததுனால படம் நல்லா ஹிட் ஆகுது, பாடல்களும் ஹிட் ஆகுது. இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. ஒரு நல்ல டைரக்டரா உருவாகிட்டாரு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பிரபு அவங்களை வச்சு இனியவளே அப்படின்னு ஒரு படமும், சத்யராஜ் அவங்களை வச்சு வீரநடை அப்படின்னு ஒரு படத்தையும் எடுக்கிறாரு. 2 படமே தோல்வியை சந்திச்சு ஃபிளாப் ஆயிடுது. பட் படத்துல உள்ள பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுது. அந்த கிளி வண்ண கிளினா ஆசை வச்ச சின்ன கிளினா ஆசை வச்ச சின்ன கிளி. இந்த 2 படமும் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா 6 வருஷம் இடைவெளி விட்டு 2006ல மாதவன் அவங்களை வச்சு தம்பி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. இந்த படம் பயங்கர சூப்பர் டூப்பர் பிளாக் போஸ்டர் ஹிட் ஆகுது. அவரோட கெரியர்லயே ஒரு பேர் சொல்ற படம் அப்படின்னா இந்த படம் தான் அப்படின்ற ஒரு பேரை இவருக்கு வாங்கி கொடுக்குது. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டு அரசோட சிறந்த டைலாக் ரைட்டிங்கான அவார்டும் கிடைச்சிருக்கு. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறையா? Open heart surgery is not violence, it's a cure. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவரோட கெரியர் பெஸ்ட் மூவியை கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மாதவனவங்களை வச்சு வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. இந்த படம் அவரோட கெரியர்லயே மிகப்பெரிய தோல்வி படமா அமையுது. பெரிய டிசாஸ்டர் ஆயிடுது. இந்த படம் ஃபிளாப் ஆனாலுமே இந்த படத்துல சூப்பரான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாமே எந்த ஒரு கலப்படமும் இல்லாம தூய தமிழ்லயே எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த வாழ்த்துக்கள் படம் தான் இவரோட கெரியரையே டோட்டலா திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் பெரிய டிசாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த ஒரு படத்தை இவர் இயக்கல. அதே மாதிரி இந்த படத்து மூலமா தான் விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நானும் கதிரவனும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ஒரு படம் மட்டும் எடுக்காம இருந்தா அவர் இன்னும் கொஞ்ச நாள் இயக்குனரா தமிழ் சினிமாவில சர்வை பண்ணிருப்பாரு. ஒரு இயக்குனரா தமிழ் சினிமால இந்த 5 படங்கள் மட்டும் தான் அவர் எடுத்திருக்காரு. பட் ஆக்டரா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவி 1994ல வந்து அமைதிப்படை. இந்த படத்தை மணிவண்ணன் சார் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா சீமான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் இவர் கொடுத்து நடிக்க வச்சிருப்பாரு. இயக்க முன்னணி தோழர்களே. அடுத்து 2001ல பிரபு அவர்கள் நடிச்ச மிடில் கிளாஸ் மாதவன் படத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பேசஞ்சர் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அவர் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அவரோட ஃபேஸ் அந்த டைம்ல இருந்திருக்கு. நீங்க சொன்ன இடம் இப்படி நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்களா வந்துரும். அடுத்ததா 2005ல ஆரி அர்ஜுனன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச படமான ஆடும் கூத்து. இந்த படத்துல ஒரு ஜமீன்தாரோட மகனா நடிச்சிருப்பாரு. 2 சீன்ஸ்ல மட்டும் வந்துட்டு போவாரு. இல்ல எங்க அப்பா பத்தி ஏதோ தவறுதலா நீங்க படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியவும் இல்லை. அடுத்ததா 2007ல ஜீவா அவங்களோட படமான பொறி. இந்த படத்துல மகாதேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. படம் ஃபுல்லாவே இவரோட கேரக்டர் டிராவல் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இடத்த வாங்கி போட்டு வெளிநாடு போயிட்டா ஊராங்கடை உங்க கடைன்னு சொந்தம் கொண்டாடுவீங்களா? எவன் பொண்டாட்டிக்கு எவன்டா தாலி கட்டுறது? சார் நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். புரியலையா? இடத்துக்கு சொந்தக்காரன் நான் ஒண்ணுதுன்றா. அடுத்ததா 2007ல வந்த 90s கிட்ஸோட ஃபேவரட் படமா இருக்க பள்ளிக்கூடம். தங்கர் பச்சன், நரேன், சீமான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. ஸ்கூல் லைஃப் ரொம்ப பிடிச்சு போய் அல்லனா ஒரு 90s கிட்டாவோ இருந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் கலங்கிரும். இந்த படத்துல முத்து அப்படின்ற ஒரு கேரக்டர்ல மூவி டைரக்டரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. எவ்வளவோ விருதுகளை வாங்கி இருந்தாலும் நான் பிறந்த ஊர்ல என்னோட மண்ணுல என்னோட மக்களால கொடுக்கப்படுகிற இந்த பாராட்டும் அங்கீகாரம் தான் எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியமானது. அடுத்ததா 2007ல மாதவன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த எவனோ ஒருவன். இந்த படத்துல வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. கவுன்சிலரை குத்திட்டு கையில கத்தியோட சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை குத்தப்படுறாங்க? அடுத்ததா 2009ல குடும்பங்கள் கொண்டாடும் படமா வந்த மாயாண்டி குடும்பத்தார். இந்த படத்துல 4 அண்ணன் தம்பில 2வது அண்ணனும் நடிச்சிருப்பாரு விருமாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல. அண்ணே நம்ம எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுனே. ராஜாக்கள் மாளிகையும்
காணாத இன்பமடா. ஆக்சுவலா 2009ல தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடிச்ச முதல் படம் இந்த மாயாண்டி குடும்பத்தார் தான். இதனாலே இந்த படத்துல இவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக போராடுற ஒரு புரட்சியாளரா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அரசியல் பேசுற மாதிரி மக்களுக்கான ஒரு சாங்குமே வச்சிருப்பாங்க. அடுத்ததா 2010ல வந்த மாஸ்கோவின் காவேரி இந்த படத்துல ஒரு டிவி ஷோல வர்ற ஆங்கர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. 2009க்கு அப்புறம் வந்த எல்லா படங்களையுமே இயற்கை, விவசாயம், அரசியல் இந்த 3 டாபிக் பத்தியுமே பேசியிருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிட்டுக்குருவியோட சத்தம் கேட்டுத்தான் நாமெல்லாம் கண்ணு முழிச்சு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு எழுந்திருச்சோம். உங்கள யாராவது சமீப காலத்துல சிட்டுக்குருவியோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இல்ல. எவ்வளவு வேகமா நாம விஞ்ஞானத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோமோ அதை விட வேகமா இயற்கையை இழந்துகிட்டு இருக்கோம். அடுத்ததா 2010ல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம்ல குற்றாலம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. நல்லா இருக்கும். உனக்கே தெரியுமா தெரியுது எங்க அக்கா 3 பிள்ளைங்களை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவகிட்ட போய் இருந்தாலும் தங்க குடிக்க காசு வாங்கிட்டு எடுத்து போய் கேட்டுருக்கான். பாவம் கிட்ட இல்ல போல இருக்கும். உடனே அவங்ககிட்ட கடன் வாங்கி குடிச்சிட்டு கட்டின புருஷன்கிட்ட போய் உங்க பொண்டாட்டி நடத்த கட்டவா அவங்க கூட படுக்கிறாங்க. பத்தமுள்ள வாழ்க்கை எல்லாம் கெடுப்பான ரவி. அடுத்ததா 2011ல சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் டைமா லாயர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. இந்த படத்துல லாயரா இருந்துகிட்டு இவர் பேசுற வசனங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். வீட்டுல ஒரு குழந்தை 1 ரூபா திருடிட்டா உடம்புல சூடு போடும். நாட்டுல 1,26,000 கோடியை திருடிட்டாரே, இவர் உடம்புல எத்தனை சூடு போடுறது? அதே மாதிரி கோர்ட் சீன்ல அரசியல்வாதியோட ஊழல் கேஸ்ல அவர் வாதாடுற விதமுமே சூப்பரா இருக்கும். இவருக்கு சேர கொடுத்தீங்கன்னா இவங்க அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு ஒரு சேர கொடுத்து இவங்க ஊழல் குடும்பத்துல உங்களையும் ஒருத்தரா சேர்த்துருவாங்க. அடுத்ததா 2011ல உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமா சார்லஸ் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவன் ஒருத்தனை வச்சு அந்த 3 பேரும் பிடிச்சிடலாம் சார். நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த பையனை நான் பாத்துக்கிறேன். போற வழியில ரேகா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு தான் நீங்க போறீங்க. கூட ஒரு காவலர் போயிட்டே போறேன் சார். போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2013ல நாகராஜ சோழன் எம்ஏ இந்த படத்துல ஒரு விவசாயியா நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படம் தான் டைரக்டர் மணிவண்ணன் அவர்களுடைய கடைசி படம். ஆக்சுவலா ஒரு படம் எடுத்து முடிச்சு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆனிச்சு. எனக்கு ஒண்ணு இல்லைங்கிறல்ல. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. தொட்டாலே திட்டுப்பாங்க. உங்க உயிரை கொடுத்து எங்க பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க எங்க கடவுளுங்க ஐயா. ஆமா, இப்படி மனுஷனை எல்லாம் கடவுளாக்கிட்டு நீங்க தெருவுலயே நில்லுங்க. என்னன்னா மண்டபம் ரத்தம் வருது, வாங்கண்ணா. வாங்கயா. ஐயோ ஆமையா, வாங்கண்ணா, முதல்ல ஆஸ்பத்திரி போலாம். இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கேப் போயிட்டு 2018ல தான் டிராபிக் ராமசாமி அப்படின்னு ஒரு படத்துல ஸ்டேஜ்ல வந்து ராமசாமி அவங்கள பத்தி பேசுற மாதிரி ஒரு சீன்ல மட்டும் நடிச்சிட்டு போயிருப்பாரு. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் கடல் காஸ்ட்ரோ. அப்படி இந்த மண்ணில் ஒவ்வொரு தடத்தையும் இன்னொரு தலைமுறைக்கான வழித்தடமாக பதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள். அடுத்ததா 2018ல காட்டு போயசர் இந்த காளி அப்படின்னு ஒரு படத்துல டிவில வர்ற ஒரு இன்டர்வியூ சீன்ல நடிச்சிருப்பாரு. வந்து வாழ்க்கையை நடத்த வறுமையை கடத்த வந்து கடன் வாங்க வேண்டியது. நீங்க உங்களே விவசாய கடனை நாங்க 10,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு நாட்டுல விவசாயி கடனாளி ஆயிட்டான்னா அது நாடு இல்ல, அது சுடுகாடு. அடுத்ததா 2019ல வந்த மிக மிக அவசரம் அப்படின்ற ஒரு படத்துல தேர்ட் டைமா போலீஸ் ஆபீசர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. கூட வேலை செய்யற பிள்ளை கொடுமைப்படுத்திட்டு சாதாரணமா பேசிட்டு இருந்தேங்கிறீங்க ஐயா. செக்யூரிட்டி ரீசனுக்கா? என்ன சூப்பரா, உங்களுக்கு அவசரம்னா ரோட்ல போயிட்டீங்கல்ல. அந்த பொண்ணு எவ்வளவு அவசரப்பட்டிருப்பா, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்க பொண்ணு உங்க உறவுக்கார பொண்ணுனா இப்படித்தான் நடத்துவீங்களா? அடுத்து 2019ல தவம் அப்படின்ற ஒரு படத்துல நடேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி அரசியல் எல்லாம் பேசியிருப்பாரு. ஏய், விவசாயம் ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லாத, வாங்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்கு. அடுத்ததா 2023ல லாஸ்டா வந்த முந்திரி காடு அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துலயும் போலீஸ் ஆபீசரா தான் நடிச்சிருப்பாரு. 21ஆம் நூற்றாண்டுல உங்கள மாதிரி படிச்ச இளைஞர்கள்லாம் சாதி பேசிக்கிட்டு தெரிஞ்சா நாடு எப்படியா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில வாங்கயா. இந்த படத்துக்கு அப்புறமா இப்ப 2025ல விக்னேஷ் சிவன் அவங்களோட டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் அவங்க நடிச்சிட்டு இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நடிச்சிருக்காரு, என்ன ரோல், என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய படம் வந்தா பாத்துப்போம். ஆக்டர், டைரக்டர், பொலிட்டீசியன் இது 3ஐயும் தாண்டி ரைட்டரா 2 படங்களுக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. சிங்கரா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பாடலாசிரியரா 5 பாடல்கள் எழுதியிருக்காரு. புள்ளி போட்ட ரவுக்கக்காரி, புலியம்பு சலக்காரி, நல்லருக்க போகையில யார் காவலாடி அன்னக்கிளி ஒன்னு தேடி.
ஸோ அவ்வளவுதான், அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு என்னென்ன படங்கள்லாம் கொடுத்திருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தமிழ் சினிமா மூலமா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பிச்சு அரசியல குதிச்சதுக்கு அப்புறமாவும் இத்தனை படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இப்போ மேடைக்கு மேடை தலைவனை திரையில் தேடாதீங்க தரையில தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர்கள் கூட்டத்திற்கும் போர் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்து அவருக்கே முரண்பாடா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி போட்ட ரவுக்கக்காரி புளியம்பு செலக்காரி நெல்லறுக்க போகையில யார் காவலாடி அன்ன கிளி ஒன்ன தேடி